இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா கிளவுட்ஸ் டெக்னாலஜின்றது தான் ஒரு ஆக்சுவலாக இது வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணக்குள்ள எனக்கு வந்து ஸ்பாட் லோன்ன்ற நேமில் தான் நான் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேமை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணி கிளவுட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபினான்ஸ் ஃப்ரீடமாக ஒரு கம்பெனி இது ஆக்சுவலாக வைக்க. இது வந்து எம்எல்எம் கம்பெனிக்கு நிறைய எம்எல்எம் கம்பெனிக்கு ஃபினான்ஷியல் அட்வைசராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க நிறைய ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் தான் இந்த நமக்கு லோன் செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறைய ப்ராஜெக்ட் வந்து வரவும் போகுது. அதில் பார்த்தீங்கன்னா கார் லோன் கொண்டு வர போகிறாங்க, லேண்ட் லோன் கொண்டு வர போகிறாங்க, அப்புறம் ஹோம் லோன் கொண்டு வர போகிறாங்க, டூ வீலர்ஸு, அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் வந்து நம்ம இந்த லோன் சிஸ்டத்தில் கொண்டு வராங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் எதையும் வந்து லூஸாக விடறாதீங்க. நம்ம இந்த பெனிஃபிட்லாம் ஈஸியாக அடையணும்னா நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்றது இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த லோன் எலிஜிபிலிட்டிக்கு நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பேங்க்கில் போனால் நமக்கு என்னெல்லாம் கேட்பாங்க, நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஒரு லோன் கேட்னா சிபில் ஸ்கோர் செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு பேமெண்ட் நம்ம கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு கண்டிஷனும் இந்த பிளானில் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம லோன் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் நோ சிபில் ஸ்கோரு, நோ டாக்குமெண்ட்டு, ஈஸி இஎம்ஐ, அதாவது ஃபெசிலிட்டிஸ், அதாவது இப்போ இஎம்ஐ எப்படி கட்டணும் அதாவது என்றதும் நமக்கு இஎம்ஐன்ற மாதிரியே கிடையாது. அவங்க கொடுத்த அமௌண்ட்டை நம்ம கட்டுற மூலயமா நமக்கு கொடுக்குற கேஷ்பேக்காகவும் இருக்கும். அதேமாரி நமக்கு உடனே இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து ஒரு இன்கம் கிடைக்குதுனாக்கா நம்மளுடைய க்ளவுட் டெக்னாலஜியில் கொடுக்குற லோன்ஸ் தான். ஓகேவா? இந்த அப்கமிங் ப்ராஜெக்டையும் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. அதேமாரி அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு அவைலபிலிட்டி கூட இருக்குது. நம்ம அது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும் மல்டி யூசர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம். அதேமாரி மால்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதை ஃபுட் ஆர்டர்ஸ் பில் பண்ணலாம். அதேமாரி நம்ம எலக்ட்ரிசிட்டி பில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த கிரெடிட் கார்டை வச்சு நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ இத்தனை ஃபெசிலிட்டிஸ் வந்து ஃப்யூச்சரில் நமக்கு இந்த கம்பெனி நமக்கு ப்ரொவைட் பண்ண போகுது. ஸோ அதனால் இந்த பிளான்ஸை பற்றி நீங்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க. எப்படி ஜாயின் பண்ணுன்றதும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராஜெக்ட் என்னன்னா கோல்டு லோனும் அவங்க வந்து இந்த கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இத்தனை வகையான அப்கமிங் ப்ராஜெக்ட்டு நம்ம இந்த கம்பெனியில் இருக்குது. ஸோ இதுவும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த ப்ராசஸில் நம்ம கெட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நான் லிங்க் இருக்கும். நீங்கள் லிங்க் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்போடைய குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் லிங்க்கை கெட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் முற்றிலும். நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணணுன்ற பேக்கேஜ் எடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் 1600 பே பண்ணால் போதும். நம்ம இந்த பிளானில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுவீங்க, ஆக்டிவேஷன் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் ஆக்டிவேஷன் ஆன டேட்லேருந்தே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 0.5% வந்து டெய்லி போனஸாக நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. அது வரைக்கும் நீங்கள் லோன் எலிஜிபிள் எப்போ வரைக்கும்னாக்கா நீங்கள் எப்போ லோனுக்கு எலிஜிபிள் ஆகுறீங்களோ அப்போ வரைக்கும் இந்த போனஸ் வந்து டெய்லி போனஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் லோனுக்கு எலிஜிபிள் ஆனதுக்கப்புறம் இந்த லோனை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதேமாரி சாட்டர்டே சண்டேஸ் வந்து இதுக்கு வந்து இந்த 0.5% வந்து டெய்லி போனஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த 0.5% வந்து போனஸ் வந்து 400 டேஸ் வரைக்கும் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. அப்போ நீங்கள் போட்ட அமௌண்ட்டை வந்து நீங்கள் டபுளாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் லோனுக்கு எலிஜிபிள் ஆகுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட்டு அதான் 2 பக்கமும் ரெஃபரல் கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி ரெஃபரல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த இன்ஸ்டண்ட்டாக உடனே வந்து 2250 வந்து உங்களுக்கு லோன் ஸ்டார்டட் ஆகிடும். இந்த லோன் ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் உங்களுடைய
பிளான் உங்களுக்கு வந்து 450 வந்து நம்ம வந்து 4 வீக்ஸில் அந்த லோனை வந்து நம்ம கட்டி முடிக்கிறோம். ஓகேவா? இப்போ 2,250 தான் ஒரு ஸ்டார்டிங் பேக்கு. அந்த பேக் வந்த உடனே உங்களுடைய வேலெட்டில் 1,800 வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டண்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்டண்ட் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ரிசீவ் பண்ணி நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணிக்கலாம், இல்லை அதிலே இருந்துட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். என்னென்னா புது மெம்பர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ண வைக்கிறீங்கன்னா அவங்களுக்கான பேமெண்ட்டை நீங்கள் உங்களுடைய வேலெட்லேருந்து கட்டிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் பேமெண்ட் வாங்கிக்கலாம். இப்படியும் நீங்கள் பிளானை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி யூஸ் பண்ணக்குள்ள நீங்கள் இந்த லோன் எலிஜிபிளான டேட்லேருந்து 1 வீக் கழித்து நீங்கள் இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு வாரமும் 450 ஃபர்ஸ்ட் லோனில் கட்டுவீங்க. அது 4 வீக்ஸ் கட்டி முடிச்சுட்டு 1,800 முடிஞ்ச உடனே உங்களுக்கு கேஷ்பேக்காக வந்து 450 வரும். அது வந்து எப்போ கொடுப்பாங்கன்னாக்கா நெக்ஸ்ட் லோனு நீங்கள் எலிஜிபிள் ஆனவுடனே கொடுத்துருவாங்க. அதாவது உங்களுக்கு சேங்ஷன் ஆனுச்சுன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ செகண்ட் லோனுக்கு பார்த்தீங்கன்னா 4,000 ருபீஸ் வந்து சேங்ஷன் ஆகும். அந்த 4,000 ருபீஸை வந்து நீங்கள் 8 வீக்ஸில் கட்டுற மாதிரி இருக்கும். 500 கட்டக்குள்ள 4,000 ரீச் ஆன உடனே அதில் ஒரு கேஷ்பேக் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய லோன் அமௌண்ட் என்னென்னா 5,000. இந்த 5,000ல் 4,000 கட்டினதுக்கப்புறம் 1,000 ருபீஸ் கேஷ்பேக்கு நமக்கு கிடைக்கும். அந்த